கன்னிராசி ரொம்ப ஒரு திறமை வாய்ந்த ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்குமே புதனே அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் முழு அர்ப்பணிப்போட ஒரு நுணுக்கத்தோடு செய்ய தெரிந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு நேர்மையை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த கன்னிராசிக்காரோட உண்மையான குணம் என்ன, இவங்களோட வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த 12 நாட்கள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இந்த கன்னிராசி அன்பர்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இவங்க எந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பாதகமாக இருக்குது, மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, இவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்னிராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கன்னிராசி அன்பர்களை பார்த்தா இவங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அது பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் எப்போவுமே ஒரு சுறுசுறுப்போடு இருப்பாங்க. உங்களுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அதை முழுமையாக முடிக்க வேணும் அப்படிங்கிற இயல்பாகவே அந்த எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே உங்களோட வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்தால் கூட அதை நீங்களே ஒவ்வொரு முறையும் அனுபவத்தின் மூலம் முன்னேறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்தே தீரும். வந்தாலும் அதெல்லாம் எப்படி அதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் உங்ககிட்ட இருக்குது. அதே நிறைய அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத, சோதனையை எப்படி சாதனையாக மாற்றணும் அப்படின்னு ஒரு திறமை கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு உதவி யாருக்காவது இவங்க உதவி செஞ்சால் முழு மனதோடு செய்வாங்களாம். அதே நேரத்தில் பொய்யான உறவுகளை எப்போவுமே இந்த கன்னிராசி நேயர்கள் விரும்பவே மாட்டாங்களாம். சுத்தம், ஒழுங்கு, கட்டுப்பாடு இது எல்லாத்தையுமே மதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம எதார்த்தமாக போவோம். அதே மாதிரி அந்த கன்னிராசிக்காரர் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு விஷயங்களை கூட அதை நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க, குடும்பத்தோட நலனுக்காக உழைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கன்னிராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் யாருமே புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நினச்சி வருந்தவே வேண்டாம். உங்களுடைய நேரம் வரும். நீங்கள் விழுந்த இடத்தை அல்ல, எழுந்த இடத்தையே உலகம் நினைவில் வைத்திருக்கும். நீங்கள் சுமக்கக்கூடிய கஷ்டம் நாளை உங்களோட வெற்றிக்கான அடித்தளமாக மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுடைய அமைதியை பலவீனம் அப்படின்னு பல பேருமே நினைப்பவங்க ஒரு நாள் உங்களுடைய வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும். எப்போவுமே நம்பிக்கை மட்டும் விடாதீங்க. இறைவன் தாமதப்படுத்தலாம், ஆனால் மறுக்க மாட்டார். உழைப்பை தொடர்ந்து கொண்டே இருங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அடுத்து வரக்கூடிய 12 நாட்களில் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். முடியாமல் இருந்த சில வேலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் முன்னேற ஆரம்பிக்கும். குடும்பத்திலையுமே இருந்து வந்த சின்ன மனக்கசப்புகள் குறைய நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் எப்போவுமே திட்டமிட்டு செயல்பட்டு அப்படின்னா ரொம்ப நல்லது. தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. புதிய முடிவுகளை ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா அவசரப்படாமல் யோசித்து நிதானமாக எடுங்க. அதுதான் ரொம்ப சிறந்தது. உடல் நலத்தில் தூக்கம் மற்றும் உணவுக்கு கவனம் அதிகமாக கொடுங்க. நண்பர்கள் மூலம் சில நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வேலை மற்றும் தொழிலில் பொறுமை நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கவனத்தை அதிகரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். குடும்பத்தாரோட அமைதியாக பேசுவது உங்களுக்கு இன்னும் உறவுகளை உங்களுக்கு வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமை நாளில் இந்த கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி நிலைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. இது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்கிற வகையில் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். உங்களுடைய புதிய முன்னேற்றம் ஏற்படும். உடலில் ஒரு புது தெளிவு ஏற்படும். ஒரு பொலிவுமே உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே மனதில் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் அதிகரிக்கும். தொழில் விருத்தி, வழக்குகளில் வெற்றி, இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல உத்தியோகம், வீடு, வாகனம், திருமணம்,
புத்திரப்பேறு, பொருளாதார முன்னேற்றம் என பல்வேறோட பிரச்சனைகளில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் போட்டி பொறாமை அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்கும். அரசியல்லையுமே ஒரு வெற்றி, அதிகாரம், அரசு மரியாதை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய சில வகையில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதே நேரத்தில் பிறருக்கு கட்டளையிடக்கூடிய பெரிய பதவிகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொற்காலம். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்தவரைகளுமே வெற்றி பெறுவீங்க. அதே நேரத்தில் அந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைகளுமே கோபத்தை மட்டும் குறைச்சிட்டு நம்பிக்கையோட முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா காரிய சித்தியோட நல்ல ஒரு நிம்மதியுமே உங்களுக்கு கிடைக்கும். தினமுமே கற்பக விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரையிலுமே ஒரு சாந்தமான குணம் படைத்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலுமே உங்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்துலேயுமே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் குறையும். எழுந்தால் கூட நீங்கள் குடும்பத்தில் உறவினர்களோட வருகையால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்பவே கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் கூட வறுமையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். மேலுமே தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சாதாரணமாக சொல்லலைங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு யார் மூலியமாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைப்பார். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரம் அப்படின்னே சொல்லலாம். சில இடங்களில் வேலையில் பொறுப்பு அதிகமாக கூட இருக்கும். சில இடங்களில் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் உத்தியோக ரீதியாக சிரமங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செயல் சிறப்பாக நடக்கும். தொழில் வியாபாரம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. புதிய முயற்சிகளில் எப்போவுமே நம்பிக்கையோடு ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணி சுமை கூடுதலாக இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிரமங்கள் குறையும். குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் செல்வத்தை பெருக்குவதில் ரொம்பவே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமே சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைச்சி நல்ல ஒரு வருமானம் பெருகும். புதிய முதலீடுகளில் நீங்கள் எப்போவுமே நம்பிக்கையோடு இறங்கி செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் தான். சந்திரனோட இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோமா ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. சுக்கிரன் 11 இருக்கிறதுனால இக்கட்டான சமயத்தில் பெண்களோட உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோமா குடும்பத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனம் தேவை. அதே நேரத்தில் அந்நிய பெண்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாத்தோட உயர்வுக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே நிதானமாக இருக்க வேணும். அதே நேரத்தில் பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இல்லை. நீங்கள் முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தோமா மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி கல்வியிலே உலகம் எல்லாம் உயர்ந்து நிற்க தொல்புவியில் தோன்றுகின்ற உயிர்களுக்கெல்லாம் பல்கலைகள் தருகின்ற மதிமகனே வெல்வதற்கு அருள் செய்வாய் போற்றி 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 அப்படிங்கிற மந்திரத்தை தினமுமே நீங்கள் உச்சரித்து நீங்கள் தினமுமே வழிபாடு செஞ்சு வீட்டு பூஜை அறையில் வரும்போது உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே இவங்க ரொம்ப பொறுப்போடு இருப்பாங்க. நடைமுறை, சிந்தனை, நேர்மை நிறைந்ததாக இருக்கும். துணைவியோட சிறிது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையால் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொள்வாங்க. திருமண வாழ்க்கையோட பொதுவான குணங்கள் அதாவது அதிகப்படியான பொறுப்பு, குடும்பத்தின் தேவைகளை முன்கூட்டி அறிந்து நிறைவேற்றுவதில் ரொம்ப சிறந்தவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்களாம். அதே நேரத்தில் வெளிப்படையான பேச்சு எதையுமே மனதில் வைத்து பேசாமல் வெளிப்படையாக பேசுவாங்களாம். இது சில நேரங்களில் சிறு சலசலப்பை ஏற்படுத்தினா கூட நீண்ட காலத்திற்கு உறவின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது.
அதே நேரத்தில் இவங்க துணையோட குறைகளை சுட்டி காட்டினா கூட சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் நிறைந்த ராசி தான் இந்த கன்னிராசி. மேலுமே இவங்களுக்கு பொருத்தமான ராசி அப்படின்னு பார்த்தோமா, கன்னிராசிக்கு ரிஷபம், மகரம், மிதுனம் மற்றும் துலாம் ஆகிய ராசிகள் சிறந்த வாழ்க்கை துணையாக இவங்களுக்கு அமையலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.